ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 15. சுக்ரீவன் ராமனோட அருளும் ஆதரவும் கிடைச்சப்புறம் புதிய தைரியத்தோட கிஷ்கிந்தைக்கு புறப்படுறான். முன்பு வாலியால அடக்கப்பட்டு பயந்து போயிருந்த அவனுடைய மனசு இப்போ மாறி போயிடுச்சு. ஏன்னா அவன் இப்போ தனியா இல்லையே, தர்மத்தின் வடிவான ராமன் அவனோடு கூட இருக்காரே. கிஷ்கிந்தையினுடைய அடர்ந்த வனப்பகுதியில நின்று வாலியை போருக்கு அழைக்கும் வகையில் அவன் பெரிய ஒலியை எழுப்பினான். அந்த கர்ஜனை சாதாரண சத்தம் இல்ல. அந்த பயத்தில் இருந்த ஆத்மா இறை சரணத்தை அடைந்த பின் எழுப்பக்கூடிய விழிப்பு உணர்வு குரல்தான். அந்த ஒளி எல்லா திசைகளையும் அதிர பண்ணினது. வானரர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாம் அப்படியே நடுங்கி போச்சு. அந்த நேரத்துல வாலி தனது அந்தப்புறத்துல இருந்தான். தன் தம்பியோட அந்த பெரிய சப்தத்தை கேட்ட உடனே அவனுக்கு கொஞ்சம் கலக்கம் வந்தது. வெளியில பெருமிதத்தோடு வாழ்ந்தாலும் கூட அகங்காரத்தின் அடிப்படையில எப்போதும் ஒரு மறைந்து போன பயம் இருக்கத்தான் இருக்கு. சுக்ரீவனுடைய குரல் அத தொட்டது. ஒரு கணம் அவனுடைய கர்வம் குறைஞ்சது. உடனே அதுக்கு பதிலா மிகுந்த கோபம் கிளம்பியது. கோபத்தால் அவனுடைய முகம் அப்படியே மாறி போச்சு. மாலை கதிரவன் கிரணத்தால் மறைக்கப்படுவது போல அவனுடைய இயல்பான தேஜஸ் மங்கி போச்சு. கண்கள் நெருப்பு மாதிரி எரிஞ்சது. பற்கள்லாம் அப்படியே கொடூரமாக தெரிஞ்சது. அமைதியான தாமரை குளம் சிதறி போனது போல அவனுடைய தோற்றமே மாறி போயிடுச்சு. அவன் உடனே வெளியில பாய்ந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணினான். அவனுடைய வேகமான காலடி பூமியையே பிளக்கிற மாதிரி இருந்தது. அகங்காரம் சவாலை பொறுத்துக்காது, உடனே எதிர்த்து எழும்பும். ஆனால் அதுவே அதனுடைய வீழ்ச்சிக்கும் வழியை கொடுத்துவிடும். அந்த சமயத்துல தாரா அவனை தடுக்கிறா. அன்பு நிறைந்த மனம் எப்போதும் அழிவை முன்னரே உணர்த்தி சொல்கிறது. அவள் வாளியை அணைத்து கொண்டு பயமும் கருணையும் கலந்த மனசோடு மெதுவா பேச ஆரம்பிச்சா. வீரனே, இந்த கோபம் ஆற்று வெள்ளம் போல திடீர்னு வந்திருக்கு. பயன்படுத்தி விட்டு கயற்றப்படும் மாலையை போல இதை விட்டு விடுங்கள். உடனே நீங்க போருக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றா. உண்மையான ஞானம் உணர்ச்சியின் வேகத்துல முடிவு எடுக்காது. அவள் மறுபடியும் சொல்றா, முன்பு உன்னால் தோற்கடிக்கப்பட்ட சுக்ரீவன் இப்போது மறுபடியும் இவ்வளவு தைரியத்தோடு வந்து உங்களை அழைக்கிறான். இதற்கு பின்னால் ஏதோ பெரிய காரணம் இருக்கணும். அவனுடைய கர்ஜனையில் தெரியும் உறுதி சாதாரணமாக இல்ல. தாரை நுண் அறிவோடு உண்மையை ஆராய்ந்தாள். இவன் தனியாக வரல, வலிமையான துணையை அடைஞ்சிருக்கிறதால தான் இவன் இப்படி பயப்படாம வந்து நிற்கிறான். சுக்ரீவன் புத்திசாலி. சோதிக்கப்படாத ஒருவரை நம்பி அவன் இங்கு வரமாட்டான். அதுக்கப்புறம் அவள் அங்கதன் கொண்டு வந்த செய்தியை பற்றி சொல்றா. அயோத்தி அரசனின் மகன்களான ராமனும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனோடு இருக்கா. அவர்கள் இஷ்வாகு குலத்துல பிறந்த போரில் வெல்ல முடியாத வீரர்கள். உன் தம்பிக்காகவே அவள்லாம் வந்திருக்கா. அவள் ராமனின் மகிமையை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா. ராமன் சாதாரண மனுஷன் இல்ல. அவர் எதிரியின் பலத்தை அழிப்பவர். யுக முடிவில் எழும் அக்னியை போன்றவர். நல்லோருக்கு நிழல் தரும் மரம் போலவும் கஷ்டப்படுறவாளுக்கு உயர்ந்த சரணமாகவும் இருக்கார். ஞான அனுபவமும் ஞானமும் நிறைந்தவர். தந்தையின் கட்டளைக்காக ராஜ்யத்தையே விட்டுட்டு வந்தவர். இத்தகைய மகாத்மாவோடு பகை கொள்றது உங்களுக்கு எந்த விதத்திலும் நல்லதல்ல. தாரை வாலி கிட்டக்க ரொம்ப கருணையோடு வேண்டி கேட்டுக்கிறா. சுக்ரீவனை இளவரசனாக ஏற்றுக்கோங்கோ. தம்பியுடன் பகை கொள்ள வேண்டாம். ராமருடன் நட்பு கொள்ளுங்கள். பகைமையை விட்டுவிட்டு சகோதர அன்பை தழுவுங்கள். சுக்ரீவன் உங்கள் தம்பிதானே. அவன் எப்போதும் உன் உறவினன்தான். அவள் தொடர்ந்து சொல்றா. தானம், மரியாதை, அன்பு ஆகியவற்றால் அவனை உங்கள் பக்கத்தில் நிறுத்துங்கள். கோபத்தின் வழியை பின்பற்றாதீர்கள். ராமன் இந்திரனை போன்ற தேஜஸை உடையவர். அவரோடு மோதறது உங்களுக்கு நன்மை இல்லை. இதெல்லாம் சாதாரண அரசியல் ஆலோசனைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. மனிதனின் உள்ளத்துல நடக்கக்கூடிய ஆன்மீக போரின் ஆழமான சித்திரம். வாலி அப்படிங்கிறது அகங்காரம். சுக்ரீவன் என்பது அச்சத்தில் இருந்தாலும்
இறை சரணத்தை அடைந்த ஒரு ஜீவன். ராமன் என்பது தர்மமும் பரமாத்ம சக்தியும். தாரை என்பது விவேக புத்தி, அழிவுக்கு முன் எச்சரிக்கும் உள்ளார்த்தமான ஞானம். அகங்காரம் எழும்பொழுது விவேகம் அதை தடுக்க முயலும். ஆனால் அழிவு காலம் நெருங்கிட்ட மனசு ஞானத்தின் குரலை கேட்காது. அதனால்தான் இறுதியில் தாரையின் நன்மை நிறைந்த வார்த்தைகள் வாலிக்கு பிடிக்கல. ஏன்னா அவன் விநாச காலத்தை அடைந்து விட்டான். அழிவு கிட்டக்க வந்துட்டா மனிதன் உண்மையை ஏற்க மறுக்கத்தானே செய்வான். இதுவே இந்த நிகழ்ச்சியின் ஆழ்ந்த தத்துவம். இறை அருளை அடைந்த மனம் பயத்தை வென்றுவிடும். அகங்காரத்தில் மூழ்கிய மனம் அறிவுரையை நிராகரிக்கும். விவேகத்தின் குரலை ஏற்கும் மனமே இறுதியில் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி இந்த 15வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 16வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.